அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஈத் பெருநாள் தொழுகை. இன்றைக்கி இப்போ எங்கே போயிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மணி வந்து 4:15 ஆகுது. ஃபஜர் தொழுகைக்காக எழுந்துச்சு இப்போ ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டுருக்கேன். பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. ஃபஜர் முடிச்சுட்டு மணி 5:45 வந்து இன்றைக்கி பெருநாள் தொழுகை இருக்குது இங்கே. ஸோ அதையும் நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வந்துட்டேன். போயிட்டு ஃபஜர் தொழுதுட்டு துவா கேட்டு வரேன். அடுத்தது குத்பா நமாஸில் நான் வீடியோ பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய். नमस्कार. अस्सलाम वालेकुम. स्पून ज़्यादा आ गया. காலையில் சுட சுட சேமியா, பால் பாயாசம், சேமியா பாயாசம் மாதிரி காலையிலே வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், காலையிலே ஸ்வீட் சாப்பிட்றோம். முபாரக். பெருநாள் தொழுகை முடிஞ்சிச்சு. தொழுகை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 ஆகுது. மணி வந்து 6:45 ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜமியாவுக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னா குபூஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு காலையில் டிஃபன். ஸோ இன்னிலேருந்து காலையில் டிஃபன் ஆரம்பம். இது வரைக்கும் நோன்பு வச்சுருந்தோம், டிஃபன்லாம் வாங்குகிற வேலை கிடையாது. ஸோ இப்போ டிஃபன் வாங்குகிற வேலை. ஸோ ஜமியாவுக்கு தான் வந்திருக்கேன். குபூஸ் வாங்கிட்டு போகலான்ட்டு, இரானி குபூஸ் வாங்கிட்டு போகலான்ட்டு ஜமியா வந்துட்டேன். ஸோ வந்து குபூஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம். குபூஸ் கடை இருக்கான்னு தெரியல, ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்து வாங்கிட்டு போகலாம். இன்னும் வேறு எதுவும் கடை ஓப்பன் ஆகலை. குபூஸ் மட்டும் ஓப்பன் ஆகுதான்னு, குபூஸ் கடை மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். ஓப்பனில் தான் இருக்குது. வாங்க போயிடலாம், வாங்கிட்டு போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் முதீர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரானி குபூஸ் வாங்கிட்டு வந்தேன். இரானி குபூஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச கறி இருக்குது, மட்டன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு செஞ்சுருக்காரு, பாயாசம், சேமியா பாயாசம். ஸோ இன்றைக்கி டிஃபன் இதை வச்சு தான் நம்ம திறக்க போகிறோம். ஸோ 30 நாளைக்கு அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம், மாஷா அல்லாஹ். ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் என்ன லஞ்ச் வருது அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். வேறு எதுவும் டியூட்டி வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். டிஃபன் சாப்பிட்டு இப்போ வந்து வண்டியை வந்து சுத்தம் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை சுத்தம் பண்ணிட்டேன். ஓனரோட வண்டியும் அந்த வெள்ளை கலர் ஃபோர்டு வண்டியும் சுத்தம் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வண்டியும் ஃபோர்டு வண்டியும் க்ளீன் பண்ணிட்டேன். பையன் வண்டி, கருப்பு கலர் வண்டி வந்து வெளியில் போயிடுச்சு. காலையில் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல, அதனால் வண்டி துடைக்கணும். வந்ததுக்கப்புறம் தான் துடைக்கணும். இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். காலையில் ஏஞ்சது அப்படி கண்ணு கட்டுது, கண்ணுக்கு அப்படியே சிவப்பாக இருக்குது, கண் எரியுது. போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஸ்டேட்டு லொஹர் நமாஸ் தொழுதுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எப்பயும் போல் 2 தண்ணி கேன் தூக்கியாச்சு. நமாஸ் முடிஞ்சிட்டு போயிட்டுருக்கேன். லொஹர் நமாஸ் எதுவும் டியூட்டி வரல, தூங்கிட்டேன். சாப்பிட்டு இந்த வண்டி கழுவணும் இல்லையா, வண்டி கழுவி முடிச்சுட்டு படுத்துட்டேன்.
ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். தூங்கிட்டேன். நடுவில் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, தூங்குறேன்ட்டு கட் பண்ணிவிட்டு, ஃபோன் அட்டன் பண்ணி தூங்குறேன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன், பேசலை. அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, நைட்டு தூங்காமல் இருந்ததால் தூக்கம் இல்லாமல் கண்ணெல்லாமே வந்து ரொம்ப அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு படுத்தாச்சு. படுத்து தூங்கிட்டு இப்போ ஏஞ்சி வந்து நமாஸ் முடிஞ்சிடுச்சு. நமாஸ் முடிஞ்சு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு எதுவும் டியூட்டி கிடையாது. டியூட்டி வந்து சாயங்காலமாக தான் வரும், ஏன்னா வீட்டில் கிளம்புவாங்க. இந்த கருப்பு கலர் வண்டி வந்துடுச்சு. இந்த பையன் வந்துட்டான், எப்போ வந்தான்னு தெரியல. அந்த வண்டி வேறு துடைக்கணும், அது எப்போ துடைக்குதுன்னு தெரியல. வெயில் வேறு நல்லா சுல்லுன்னு அடிக்குது. போயிட்டு வண்டி துடைக்க முடிஞ்சால் வண்டியை துடைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தா டியூட்டி வராது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. துடைச்சிடலான்னு நினைக்கிறேன். சும்மா துணி எடுத்துகிட்டு வந்தாவது துடைச்சி விட்டு அவன் வண்டியை பளிச்சுன்னு வச்சு விட்ருவான். இல்லைனா அப்புறம் வண்டியை துடைக்கலன்னு வேறு சொல்லுவான். அதுதான் சரி, போயிட்டு வண்டியை மட்டும் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுன்றதை பார்ப்போம். தண்ணி தாகம் ஓவர். இவ்வளோ நாள் தண்ணி தாகமே தெரியல. நம்ம நமாஸ்க்கு ஏஞ்சி இது பண்ணாலுமே தண்ணி தாகம் அதிகமாக இருந்துச்சு லைட்டாக. ஆனால் அவ்வளோவா வந்து நாக்கெல்லாம் வாயெலாம் வறண்டு போகிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயெலாம் வறண்டு போய் தோலெலாம் காஞ்சி போகுது. அந்த அளவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி ஓவராக குடிச்சிட்ருக்கேன் காலையிலேருந்து. இப்போ பாருங்கள், கூலிங் இல்லாமல் தான் குடிக்கிறேன். கூலிங்கோட குடிக்க முடியல. கூலிங்கோட குடித்தா தண்ணி அதிகமாக குடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த காரை தொடச்சி விட்டுட்டு வேறு என்ன வருது வேலை பார்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸ்டேட்யூன். மதியானம் சாப்பிட்ற டைம். சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பயும் போல் ரெகுலராக ரைஸு, அதே மாதிரி சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு ஒரு மாதமாக இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு லெபான் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். ஸோ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மணி வந்து இப்போ 3:30 ஆகுது, 4 ஆக போகுது. லொஹர் அசர் நமாஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஈவினிங் 4 மணி ப்ரேயர், அதை முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். கிளைமேட் பாருங்கள். காலையில் நல்ல வேலை 2 வண்டி துடைச்சேன். 2 வண்டி துடைச்சிட்டு கழுவி 2 வண்டி சுத்தம் பண்ணதுக்கே மழை வந்துருச்சு. மழை வந்து ஃபுல்லாக இப்போ நாஸ்தியாக இருக்குது அந்த 2 வண்டியுமே. அதுவும் இல்லாமல் அந்த வெள்ளை கலர் வண்டி வேறு நம்ம நிப்பாட்டி வச்சேன். அதுவும் அந்த மரத்தாண்டே வேறு நிப்பாட்டிட்டேன். மழை பெஞ்சு அது ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் ஊந்து அது இன்னும் ரொம்ப கலீஜாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வேலை இப்போ டெய்லி இந்த சம்மர் டைம் இல்லையா, இந்த சம்மர் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தூசி காற்று மண் காற்றாக அடிக்கும். டெய்லி சுத்தம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் இன்றைக்கி ரம்ஜானு, அதனால் கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருந்து மழை பெஞ்சிருக்கு. மாஷா அல்லாஹ். மழை இல்லாமல் இந்த ஊருக்கு மழை தான் முக்கியம். மழையே இந்த ஊருக்கு கிடையாது. இந்த ஊருக்கு அதிகமாக வராது. ஏதோ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் மழை பெஞ்சு ஈரம், ரோடு ஈரமாக வர அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இது மதியானம் நடந்துருக்கு. நம்ம சாப்பிட்டு தூங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. இன்னும் கருப்பு கலர் வண்டி நான் துடைக்கல. அது நல்ல வேலை. அது மழையில் இப்போ பாருங்கள் வெயில் அடிக்குது. பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்குது. லைட்டாக தரஞ்சு இந்த ஃப்ளைட்டு பார்க்க நம்ம ஊர் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டே இருக்குது. ஃப்ளைட்டு பார்க்க நம்ம ஊருக்கு போகிற ஞாபகமாக தான் வந்த புதுசுலேருந்தே. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஃப்ளைட்டு போனால் நம்ம ஊரில் வானத்தை பார்க்குற மாதிரி ஃப்ளைட்டை பார்ப்போம் இல்லையா. எங்கடா போகுது ஃப்ளைட்டுன்னு தேடி பிடிச்சி ஃப்ளைட்டை பார்த்துருவோம். அந்த மாதிரி ஃப்ளைட்டு போனாலே மேலே பார்த்துட்டு எப்படா ஊருக்கு போவோம் தான். வந்த டைம்லேருந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வேறு ஏர்போர்ட் இருக்கிறதால ஃப்ளைட்டு லேண்டிங்கு, டேக் ஆஃப் எல்லாம் இங்கே தான். நம்ம அழகாக பார்க்கலாம். எல்லாம் அதிகமான ஃப்ளைட்டை பார்க்கலாம். எமிரேட்ஸு, கத்தார் எல்லா ஃப்ளைட்டும் வந்து நம்ம தலைக்கு மேலே தான் போகும். பக்கத்துலேயே போகிறதா சவுண்டு அதிகமாக இருக்கும். அதனால் அதை பார்த்தே தீரணுன்ட்டு பார்த்துருவோம். அதை பார்க்க நம்ம எப்படா ஊருக்கு போகணுன்ற மாதிரியே தோணும். இப்படி தான் லைஃப் ஓட்டிகிட்டு கிடக்குறேன். என்ன பண்ணுறது, இப்போ போக முடியாது. அப்படியே யோசிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரோடு ஈரமாகிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. மாஷா அல்லாஹ். இப்போ போயிட்டு நம்ம வண்டியை துடைக்க வேணாமான்னு பார்க்கணும்.
என்னடா தொடங்கிறேன்ற சொல்லிகிட்டே தான் இருக்கேன், என்ன வேலை செய்யலையான்னு மாதிரி எல்லோரும் நினைப்பீங்க. என்ன பண்ணுறது? ஆனால் பரவாயில்ல, வெள்ளை வண்டி அவ்வளோவா கண்டமாகல. இப்போ வந்து நிற்கிது பாருங்கள் வெள்ளை வண்டி, இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. திவானி ஆள் வந்துட்டாப்புல, அதனால் துடைக்கணும். ஆனால் கொஞ்சம் கண்டமாக இருக்குது. வண்டி கொஞ்சம் துடைச்சிட்டு நம்ம என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 5:30 ஆக போகுது, 5:27. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாளி அம்மாவோட அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. காலையிலேருந்து என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல, வெளியிலே வரமாட்டாங்க காலையிலேருந்து. இப்போ தான் வெளில வந்திருக்காங்க. எல்லாம் ரம்ஜான் ஆடைகள்லாம் போட்டு எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனிமேட்டு அப்படியே அவங்க அம்மா வீடு அந்த மாதிரி எல்லா வீட்டுக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இங்கே கார் பார்க் பண்ணியாச்சு. ஸோ கார் பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்க போகலாம். அவங்கள்ட்ட போயிட்டு ஈத் முபாரக் விழாக்க தரலாம். நண்பர் ஒருத்தர் முன்னாடியே உட்காந்துருக்காரு, அண்ணன் யூனுஸ் பாய். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராபியாலே வந்து செகண்ட் பிளாக்குக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டிலேருந்து பசங்க வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ எங்கள் மேடமும் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்கள் முதலாளி அம்மா அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து சலாம் சொல்ல வந்திருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கேன். ராபியாவில் செகண்ட் பிளாக்கில் இருக்காங்க அவங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து அங்கே ராபியாவில் இறக்குறப்ப எங்கள் முதலாளி அம்மா வந்து ஒரு 5 தினார் எடுத்து இந்த ஈத் காசு அப்படின்ட்டு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் 5 தினார் கிடச்சிருக்கு. காமிக்கிறேன் 5 தினார். இந்த மக்களே 5 தினார் கொடுத்தாங்க முதலாளி அம்மா, இந்த ஈத் காசு அப்படின்ட்டு. இந்த 5 தினார் மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 1350 ரூபா வரும். 1350 ரூபா நம்ம ஊர் காசுக்கு 1350 ரூபா 5 தினார். போன வருஷம் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கிடச்சிது. முதலாளி அம்மா அதுக்கப்புறம் வந்து திவானியாவில் இருந்ததால் திவானியாவில் ஒரு 5 தினார் கிட்ட, 1 தினார் 6 தினார் அந்த மாதிரி வந்து ஒரு 5 தினார் கிட்ட கிடச்சிது. மாஷா அல்லாஹ். இந்த வாட்டி நான் திவானியாவில் இல்லைன்றதால, வண்டி ஓட்டுறன்றதால 2 பேர்கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து இப்போ முதலாளி அம்மா மட்டும் கொடுத்துருக்காங்க. முதலாளி கொடுக்குறாரா, எவ்வளோ கொடுக்குறாருன்றது தெரியல. பார்ப்போம், வருமானன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த அப்டேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸ்டே டியூன்.